வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாரர்களுக்கு ரேஷன் கார்டில் ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு சூப்பருங்க அப்படின்லாம். ரேஷன்தாரர்களுக்கு வசதிக்காகவும் நன்மைக்காகவும் ஏராளமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டே இருக்குது. அந்த வகையில் தற்போது கூட ஒரு புதிய உத்தரவை கூட்டுறவு சங்கம் பிறப்பிச்சிருக்கு. அந்த அதிரடியானது என்ன அப்படின்னா, சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தந்துட்டு வருது. தமிழகத்தில் மலிவு விலையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களாக கோடிக்கணக்கான மக்கள் பலன் பெற்றுட்டு வராங்க. அதே போல் பொங்கல் பரிசு தொகுப்பு, அப்புறம் நிவாரணத் தொகை உள்ளிட்டவைகளை அந்தந்த காலகட்டங்களில் அரசு வழங்கிட்டு வராங்க. தமிழகத்தில் மலிவு விலையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களால் கோடிக்கணக்கான மக்கள் நலன் பெற்று வராங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை தவிர அண்டைய மாநிலங்களுக்கு கடத்தப்படும் ரேஷன் பொருட்களையும் போலீஸார் கட்டுப்படுத்திட்டு வராங்க. அதே போல் ரேஷன்தாரர்களின் புகார்களையும் குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்காக முகாம்களையும் மாதம் அரசு நடத்திட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தூய்மையாகவும் சுகாதாரமாக எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது அறிவுரைகளையும் வழங்கிட்டு வராங்க. ரேஷன் வாங்க வரும் மக்களை நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. நேற்று கூட ஒரு புதிய வெப்சைட் துவங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மூத்த குடிமக்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்கல்ல, ரேஷன் கடைக்கு செல்றதுக்கு சிரமப்படுறதுனால தங்களோட சார்பில் வேறு ஒரு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கி கொள்றதுக்கு அனுமதிக்கப்படுது. இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களை அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையான விதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுல தாமதம் செய்கிறதாகவும் புகார் வந்திருக்கு. அதனால தான் www.tnpds.government.in அப்படின்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கிற வசதியை உணவுத்துறை புதிதாக துவங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னா, ரேஷன் கடைகளில் எடை குறைவாகவும் உணவு தானியங்கள் வழங்குறதை தடுக்கிறதுக்காகவும் மின்னணு எடை தராசானது வைஃபை ப்ளூடூத் வாயிலாக பிஓஎஸ் கருவியோடு இணைக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஊழியர்கள் தராசில் எவ்வளவு பொருட்களை வைக்கிறாங்களோ அந்த எடை தான் கருவியில் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மின்னணு எடை தராசிகளை பிஓஎஸ் கருவியோட இணைக்கும் பணிகளை முடிக்க காலக்கெடு நிர்ணயித்து மண்டல இணை பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, சென்னை வடக்கு, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, நீலகிரி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற ரேஷன் கடைகளில் வரும் 30ஆம் தேதிக்குள்ளே ஒருங்கிணைக்க கெடு விதிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் விருதுநகர், நாமக்கல், சிவகங்கை, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவாரூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சென்னை தெற்கு, வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கரூர் மாவட்டங்களில் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே மற்ற மாவட்டங்களை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளேயும் முடிக்கும்படி அரசு உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக அரசோட இந்த அடுத்தடுத்த நடவடிக்கையானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம என்ன பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத ரேஷன் கடை ஊழியர்கள் அந்த தராசில் வைக்கிறது நம்மளோட பிஓஎஸ் எந்திரம் மூலமா என்ட்ரி போட்டு அந்த இது நம்மளுக்கே மெசேஜாகவும் வந்துடும். எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோமோ அதுக்கான பில்லு மட்டும்தான் அவங்களால இனிமேல் போட்டு நம்மளுக்கு தர முடியும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இது போன்ற தகவல்களுக்கு என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.